So is there something called as a waterproof makeup? For me, why that is needed unless you're going to swimming pool? That's not going to happen in Indian weddings. So waterproof because sweat and water to me are different things. Yeah. So dryயாவும் வேணும், durableாவும் வேணும், லைட்டாவும் வேணும், என்னோட acne எல்லாம் கவர் பண்ணி இருக்கணும். அப்படி கேட்டா பரிதாபமான நிலைமையில தான் இருக்கீங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது வந்து டெர்டரோட ஃபவுண்டேஷன் என்னோட பேபி. ஓவர்ரேட்டட்னு நான் சொல்லவே மாட்டேன். It's definitely rated as much as it deserves. Korean glass skin look up. உங்களை சாவடிக்கிறாங்க, உங்களே சாவடிக்கிறாங்களா? இங்க அது விற்கப்படவில்லை. Indian skin is different and Korean skin is different. மேக்கப் வாலியே கொடுக்க முடியாதா? One makeup rule everyone should remember. Remove makeup before going to sleep. Very good. 100 marks. See, I love kids, okay? But kids in the makeup room is definitely a terrible headache. Overrated makeup trend. ஐயோ, இது rapid fire டக்கு டக்குன்னு சொல்லணுமா? ஆமா. பயங்கரமா ப்ரோமோ கொடுக்குறாங்க. வெல்கம். மேக்கப் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் எவ்ரி விமன் அப்படின்னு நான் சொல்வேன், விமன் மேஜர்லி. பிகாஸ் இப்போல்லாம் நம்ம வெளியில் போகணுன்னாலும் சும்மா ஒரு ஐப்ரோஸ் ஒரு சும்மா லிப்ஸ்டிக்காவது போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் டு பி ப்ரெசென்டபிள். இது தப்பு கிடையாது. பட் என்னென்னா இதில் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அண்ட் பிரைட்ஸ் அப்படின்னு வரும்போது whom do we choose, how do we choose? நம்ம வந்து நம்மளோட பிக் டேல வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எக்கச்சக்கமான கற்பனைகள். பட் ஆனால் இதுக்கு ஒரு ரைட் கைடு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எஸ், ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். எனக்கு உங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் கல்யாணம் அப்படின் போது என்னதான் ஸ்கின் நல்லா இருந்தாலும் மேக்கப் போட தான் போகிறோம். அண்ட் அதே மாதிரி ரெகுலராக நம்ம போடுற மேக்கப்பும் கரெக்டான ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் வித் ஸ்ரிங்கா. எப்படி இருக்கீங்க? I am good. How are you? I am good. Thank you for being here. Thank you. Thank you for inviting me. So as I said, என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் பற்றின நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைப்பேன். இட்ஸ் நாட் லைக் மேக்கப்பை போடாமல் இருக்கணும், ஜீரோ மேக்கப். லிப்ஸ்டிக் போடுறது கூட மேக்கப் தாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு மேக்கப் அண்ட் ஆல் திஸ், ஸ்ரிங்கா ஓட ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஃப்ரம் அ கார்ப்பரேட் டு அ மேக்கப் ஆர்டிஸ்ட். வை டிட் தட் ஹேப்பன்? ஓகே, ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் கொஞ்சம். பட் எனக்கு ஆனஸ்ட்டாக ப்ரூட்டலாக சொல்லணுன்னா என்னோட பேஷனை நோக்கி நான் போனேன் அப்படியெல்லாம் சொல்லாமல் உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து கார்ப்பரேட்டே பிடிக்கல. ஸோ ஐ வாஸ் 26 years old and எனக்கு கார்ப்பரேட் பிடிக்கல. ஸோ ஐ வாஸ் லைக் எப்படி நம்ம இதுலேருந்து வெளியில் யோசிக்கலாம், எப்படி வெளியில் வரலான்ட்டு ஐ வாஸ் திங்கிங். ஸோ மேக்கப் வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ஹேட் லேர்ன்ட் அண்ட் கெப்ட். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் இன் மேக்கப். So எனக்கு ரொம்ப பிடிக்கும். I used to be that girl who did makeup for all the kids in class. Nice. I was always that girl. I used to like clothing. So my brain immediately went towards makeup and clothing and even management because I'm also a very people person. So makeup just happened. நான் ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆனால் ரொம்ப வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணேன் because that was my only escape route. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து மேடாக எல்லார் மேலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ இப்படியே வேர்ட் ஸ்ப்ரெட். And one of my school friends booked me for a 3-event wedding. That was my first big event. அதுக்கு முன்னாடி I used to do small things like ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், ஒரு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஐ யூஸ் டு டூ ஈவெண்ட்ஸ். அது யாராவது எனக்கு பாவப்பட்டு ரெஃபர் பண்ணுவாங்க, ஓகே பிகினராக இருக்கா அப்படின்னு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தேட். அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் பிக் ஈவெண்ட் கிடச்சிது. ஸோ அதில் வந்த ஃபோட்டோகிராஃபர் வாஸ் மை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஹீ லைக்ட் இட். ஸோ ரொம்ப ஜெனுவின்னாக ஒரு இதுதான் அது வளர்ந்தது. அண்ட் ஐ டிசைடட் டு குவிட் மை ஜாப் பிகாஸ் நாட் பிகாஸ் இட் வாஸ் ரிவார்டிங் மீ ஃபினான்ஷியலி. For me, it was very gratifying. The whole idea of making someone look great really was gratifying for me. So, yeah, so அப்படி தான் the journey start ஆச்சு. But I really did not expect it to be this rewarding. இவ்வளோ ஒரு 10-year journey-ஆக இது transpire ஆகும்லாம் நான் நினைக்கல. It happened. That's so nice to hear. ஒரு single person ஆரம்பிச்சு now having a whole team, Kabuki, it's definitely a huge journey. And நம்ம வந்து சின்ன வயசில் நான் இப்போது
லைக் டு லுக் பேக் அண்ட் திங்க் அந்த பார்லர்லேருந்து வர மேக்கப் ஆண்டி எனக்கும் கொஞ்சம் லைட்டாக டச் அப் பண்ணுமா அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாரும் சூழ்ந்து நின்றுக்கிட்டு தட்ஸ் ஹவு இட் வாஸ் டன். இல்லை எனக்கே வந்து ஓகே எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஆகும்போது தான் வந்துட்டு ஐனோ ஓகே இல்லை நான் பார்லர்லலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, ஐ ஹாவ் டு சூஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்போ யார் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து சர்ச் பண்ணி தான் லைக் ஒன்லி வென் ஐ காட் மேரிட் எனக்கு வந்து அந்த ஒரு அவேர்னஸ் ஆஃப் ஓகே மேக்கப் ஆர்டிஸ்ட்னா வந்துட்டு அவங்க இதுக்குன்ட்டு வந்து தேர் ட்ரெயின்ட், இது மட்டும்தான் அவங்களோட மேஜர் ஜாப், அவங்க வந்து ஃபேஷியல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. தட் இஸ் வென் ஐ ரியலைஸ்ட் எனக்கு வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்டில் அவங்க உட்காந்து மேக்கப் போடும்போது தான் ஐ 100% ரியலைஸ்ட் ஓ மை காட் திஸ் இஸ் அன் ஆர்ட். ஏன்னா ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி ஈஸியாக வந்துட்டு ஒரு கண்ணுக்கு வந்துட்டு லென்ஸ் வச்சுட்டு தே கேன் மேக் த ஐஸ் லுக் பிக்கர். பட் எனக்கு லென்ஸ் செட்டே ஆகாது. ஒன்லி கண்டிஷன் ஐ ஹேட் இஸ் கண்ணுக்கு லென்ஸ் வைக்கக்கூடாது, என் கண்ணு பெருசாக தெரியணும், அண்ட் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் இஸ் அன் ஆர்ட். ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி போடணும், கல்யாணத்துக்கு ஒரு மாதிரி போடணும், ரிசப்ஷனுக்கு ஒரு மாதிரி போடணும், இதே ஷூட்டுக்கு ஒரு மாதிரி போடணும், ஹோல் டே ப்ரொஃபஷனல் ஷூட்டுக்கு ஒரு மாதிரி போடணும் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. அண்ட் எவ்ரி ஸ்கின் அண்ட் எவ்ரி ஃபேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இல்லை ஸோ எப்படி இந்த ஆர்ட் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹவு இஸ் இட் மேக்கிங் யூ கோ ஃபார்வர்ட் ஆர் ஹவு டு யூ சீ திஸ் அண்ட் எவ்வளோ வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ வென் ஐ ஸ்டார்டட் இது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பியூட்டி பார்லர் ஸ்டேஜில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. வெரி வெரி ஃபியூ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ இப்போ வரைக்குமே அந்த கிளாரிட்டி ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பியூட்டிஷியன் இன்னும் எல்லாருக்குமே வரலை. மேபி நம்ம ஜென்ரேஷன் அண்ட் யங்கர் ஹாவ் தட் கிளாரிட்டி. Sometimes I do find older generation like my parents, avangale can't blame them, avangalukku appadina enna theriyadhu, and I don't think it is something to get offended by, you know, because every job has its own respect illaya. So it's just the lack of understanding na solven, ena we are still new in terms of this terminology makeup artist and it's new, so people still confuse it with beautician. So na ஆரம்பிச்ச புதுசுல there were several challenges. ஏன்னா வீட்டிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டன்ஸ் கிடையாது. ரொம்ப படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி தே ஃபவுண்ட் ப்ரைட் இன் டெல்லிங் பீப்புள் தட் என் பொண்ணு வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிறா, ராதர் தேன் சேயிங் என் பொண்ணு பியூட்டிஷியனாக இருக்கிறா. ஸோ நான் குவிட் பண்ணி ஒரு வருஷத்துக்குமே வீட்டில் கொஞ்சம் ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்க, இவன் வந்து இந்த கம்பெனியில் தான் ஹெச்ஆராக இருக்கான்னு நிறைய தெரியாமல் தான் இருந்தது. ஸோ yeah, if not for my husband's support எனக்கு இது நான் பர்சியூ பண்ணியிருப்பேனானே எனக்கு தெரியல. I would have succumbed to that pressure ன்னு நான் சொல்வேன். But after that several things gratified me. One important thing is working on deeper skin tones and challenging skin tones. I kind of identified that as the thing that is gratifying me the most. ஏன்னா like I said, the first client that I did, அவங்களுக்கு ஆக்னே இருந்தது. ஸோ when I covered up the acne, the photographer met me and told me, காலையில் இவெண்ட்க்கும் இப்போக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ தேங்க்யூ, you've saved me time for editing. So that was a very nice feeling for me. She felt more confident in front of the camera. And deeper skin tonesக்கு மேக்கப் டீப்பர் ஸ்கின் டோனாகவே காட்டுற மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்போ நிறைய பேர் இல்லை. அப்போ ஐ ஹானஸ்ட்லி நோ தட் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி கூட்டிட்டு வந்து நிற்க வைக்கிறது. ஆமாம். ஸோ இப்போ வரைக்குமே நிறைய அது இருக்குது. ஐ வாண்ட் லுக் பிரைட்டர், ஐ வாண்ட் லுக் ஃபேரர். அந்த பர்சனுக்கு அந்த ஃபீலிங் இல்லைனாலும் ஒரு ரிலேட்டிவ்ஸோ யாராவது அதை க்ரியேட் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ அது ஒரு டேபு மாதிரி. ஸோ நான் வந்து when I started making them shine in their skin tone, and the first thing I would tell somebody like that is they look amazing, because என் கண்ணுக்கு அவங்க ரொம்ப அழகாக தெரிவாங்க. I'd be like wow, ஏன்னா அவங்க என்னோட கேன்வஸ், என்னோட பேபி மாதிரி. ஸோ நான் அது சொன்ன உடனே அவங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ஷூட்ஸ் அப், ரைட்? ஸோ தீஸ் திங்ஸ் கேவ் மீ தட் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், and I was able to see that I'm touching people's confidence and life more than just doing makeup and going. ஸோ அண்ட் யா அது அண்ட் சவுத் இண்டியன் பிரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் ரொம்ப சேலஞ்சிங் கிடையாது, பிகாஸ் வி லைக் இட் சட்டில். போட்ட மாதிரி இருக்கணும் ஆனால் போடாத மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி தான் தி லைக் இட், யூனோ. ஸோ அது போடுறதுமே எனக்கு ஒரு ஆர்ட்டாக தோணுச்சு, பிகாஸ் அட் தட் பாயிண்ட் அகேன் அ லாட் ஆஃப் பெயிண்டிங் வாஸ் ஹேப்பனிங். தே வில் மேக் யூ லுக் லைக் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ வென் யூ மேக் தெம் லுக் லைக் தெம்செல்ஸ் பட் அ லிட்டில் பெட்டர், enhanced, they love it, because they're not seeing a different person on camera. So that was also something very empowering for me. Empowering is the word. So enakume and the client-kume empowering ah irundhathu, which I think has been an amazing that I would say that is my forte.
கீப்பிங் ஸ்கின் ரியல். அண்ட் நான் ஒரு மோல் இருந்தாலோ இல்லை ஒரு பம்ப் இருந்தாலோ நான் அதை கவர் பண்ணணும், ஐப்ரோவில் ஒரு கட் இருந்தாலோ ஐ ட்ரை டு ஷோ தட் unless the client wants it otherwise. So I always ask. And yeah, so that's pretty much what I have seen change now. Now I think there are plenty of people who are able to deliver like that, dark skin அழகா காமிக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இல்லை, அண்ட் நிறைய பேர் எனக்கு அதுக்காக தேடி வந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி, மை ஃபேமிலி வாஸ் ஷாக்ட். நிஜமாவே உன்னை கடத்துறாங்களா, மேபி அவங்களோட ஐடியெல்லாம் வாங்கிட்டியா, என்ன இது, பிகாஸ் இட் வாஸ் ஸ்டில் தட் பியூட்டிஷியன் ஸ்டேஜ். அண்ட் அ கிளைண்ட் புக்ட் ஃப்ளைட்ஸ் ஃபார் மீ to take me to another country to do her makeup. So my family was confused. ஏன்னா அவங்களுக்கு சேலஞ்சிங் ஸ்கின் இருந்தது, டார்க் ஸ்கின் இருந்தது, and I was able to give her that what she wanted. So it took me places, and I truly enjoyed what this job has given me. That's great to even listen. On that note, ஒரு bride வந்துட்டு இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, வாட் ஆல் தே ஷுட் லுக் இன்டு அண்ட் வாட் ஷுட் தே ஆஸ்க் த மேக்கப் ஆர்டிஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் என்ன சொல்வேன்னா, ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் டஸ் தட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேவ் அரவுண்ட் த டைம் தட் யுவர் முகூர்த்தம் மிஸ்ன்றது கண்டிப்பாக ஐ திங்க் யூ ஷுட் ஆஸ்க். பிகாஸ் nowadays I feel makeup artists are it's a controversial take, but I still want to say that there are multiple bookings for the same muhurtam time, and when you cannot really tell time on Indian இது. ஸோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் முன்ன பின்ன போகலாம். ஸோ இங்கே டிலே ஆனால் இட் வில் பி அ டாமினோ எஃபெக்ட். ஸோ இட்ஸ் நாட் தட் யூ ஷுடன் புக் அன் ஆர்டிஸ்ட் ஹூ ஹேஸ் மல்டிபிள் கிக்ஸ், பட் பி இன்ஃபார்ம்டு. ஓகே, கம்யூனிகேட் த டைம். So this I would say is very important. And secondly, find somebody who suits your style. எனக்கு வந்து subtle makeup பிடிக்கலாம், somebody might like bold makeup. So see their portfolio, see what all they have done. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? More than seeing இவங்க என்ன ட்ரெண்டிங்காக இருக்காங்க, ஒரு எந்த செலிப்ரிட்டியோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பண்ணுறாங்க, அதையும் தாண்டி how you feel looking at their profile என்றது ஒரு இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து அவங்க ட்ரையல்ஸ்க்கெல்லாம் டைம், இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையல் வேணும் அப்படின்னா ட்ரையலுக்கு டைம் கொடுக்குறாங்களா, அதே ப்ரையாரிட்டைசிங் யோர் நீட். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த சவுத் இண்டியன்ஸ் அகேன் ஆர் நாட் ஃபெமிலியர் வித் மேக்கப். ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் வெட்டிங் அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் ட்ரஸ்ட் த மேக்கப் ஆர்டிஸ்ட், ரைட்? They don't know how it is going to look on themselves. So it's more about them. So find that out, and maybe if that is important, prioritize that. அதுக்கப்புறம் ரெஃபரல் மூலமாக போகிறது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், மோர் தேன் அகேன் சீயிங் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிசைடிங், பிகாஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் கவுண்ட்ஸ் மச் மோர். So these are the 4 things I would say is very, very important. No, this is actually an important take. அதில் முக்கியமாக ட்ரையல் கண்டிப்பாக பாருங்கள். You can't surprise yourself during your wedding. Yeah, so please definitely go for a trial. That's very important. On that note, இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இஃப் அ பிரைட் ஹேஸ் டு நோ ஆர் எனி ஒன் ஹூ டஸ் மேக்கப்னோ, அவங்களே மேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா எந்த ஃபீச்சர்ஸை நம்ம ஹைலைட் பண்ணால் வில் லுக் very beautiful? So this is a very evolving thing in makeup, okay? எனக்கே personally initially நான் நல்ல காஜல் போடுவேன். I used to love wearing, we had that era, no, where we used to wear like thick kajal. So that was one stage, and then kajal went out of picture, right? That's when the soft girl era came in. So that time what happened was in the blush போடுறது, அதுக்கப்புறம் eyebrows மட்டும் define பண்ணுறது, mascara போட்டுக்கிறது, and soft-ஆன லிப்ஸ் பண்ணிக்கிறது became a trend. So it's a very evolving thing, but common what people enjoy doing is either eye makeup or lipstick. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள். ஐஸ் அழகாக காமிச்சிடுங்க, ஐஸை காமிக்க என்ன பண்ணணும், ஆர் எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஐ டூ டார்க் லிப்ஸ்டிக்ஸ், நாட் லைட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இது ரெண்டு பண்ணாலே there is a lot of difference. பட் நான் பர்சனலி இப்போ ஐப்ரோ பிளஷ் அண்ட் சாஃப்ட் லிப்ஸ் கேர்ள் நான். ஓகே, அந்த மாதிரி. ஸோ யா, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி evolving thing, trending thing, always. When you start when you start doing, you will start enjoying. நான் வந்து எனக்கு கண்ணு தான் ரொம்ப நல்ல ஃபீச்சர் நினச்சி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங். என்னோட லிப்ஸும் நல்லா தான் இருக்குது, நான் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணலாமே, எனக்கு ஸ்கின் நல்லா இருக்குது, மேபி ஐ கேன் ஜஸ்ட் டூ அ சட்டில் கன்சீலிங். ஸோ இட் ஜஸ்ட் பில்ட் லைக் தட் ஃபார் மீ. ஸோ ஐ வுட் சே யா. ஓகே, அண்ட் அதே மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து லென்ஸ் வச்சு தான் ஆகணுமா? பிகாஸ் ஐ ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஆஸ்கிங் மீ, மேம் லென்ஸ் வைக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு, பட் ஐ ஹேவ் ட்ரை ஐஸ், நான் இதை எப்படி போய் அவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு. ஐ வுட் சே நீங்கள் போய் சொல்லுங்கள், லென்ஸ் இல்லாமல் பண்ண சொல்லுங்கள். பட் லென்ஸ் இல்லாமல் நம்ம கண்ணை அழகாக காமிக்க முடியும்ல, லென்ஸ் தேவை தானா எல்லாருக்கும்? See, lens as a makeup artist definitely enhances the eye makeup that you do, for sure. But having said that, for me, according to me, client is number 1 for me.
for me it's what the client wants, and 90% of my clients are clients who are not familiar with lens. What it is. Okay. So I don't come on that day and say நீ lens வச்சாதான் எனக்கு வீடியோ கிடைக்கும், ஸோ நான் லென்ஸ் வைப்பேன், or வச்சாதான் நல்லா இருக்கும் நான் வைக்கணும். I don't say that. It's about, so lens வைக்கணும்னு suggest பண்ணுற call, maybe we can have a couple of weeks before the event, suggest that to the client and So see. they can also try and see the lens, you know, கண்டிப்பா. like when they do the trial makeup, lens வெச்சு lens வைக்காம. Yeah, so trial பண்ணணும்னு கூட இல்லை, some people come with power also இல்லையா, அதனால I would suggest அந்த கால் ஒரு இனிஷியல் கால் மாதிரி you should have with your makeup artist. அந்த ஸ்டேஜில் makeup artist can suggest, would you like lenses, you know, would you like to try? So you can give them a few brand recommendations, they can go and try them on, see if it is comfortable, and then choose on the day. I follow this. And I do believe black eyes has its own beauty, and அதையுமே ரொம்ப அழகா என்ஹான்ஸ்டாக காட்டலாம். இது ஒரு பாயிண்ட்ல அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னால we started really enjoying and the blue, green and brown is the most natural one for Indians, South Indians especially நான் சொல்லுவேன். So if you're starting to try lenses, try something like hazel or brown, something like that which is safe, looks closer to your eyes. And yeah, but it's completely your choice. Okay, yeah, great. And now coming about skin concerns and அதில் வந்துட்டு மேக்கப். ஸோ இப்போ எதெல்லாம் வந்துட்டு நம்மளால மேக்கப்லாம் ஹைட் பண்ண முடியும்? லைக் ஏன்னா வந்து நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் acne scars, pigmentation is a very common problem. ஸோ இது எல்லாமே மேக்கப் போட்டால் அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்மளால மறைச்சிட முடியுமா, இல்லை do you insist on having a healthy skin before makeup? Absolutely, skincare is above makeup. To me, see, skincare is mandatory and makeup is a choice. நான் இதுதான் எல்லாருக்குமே சொல்லுவேன். Because who doesn't love a healthy skin? I would love to save a lot. See, as much as I love makeup, now on a regular day, say when I'm going to pick my daughter up, I'd like to go with my face அப்படியே, but I do have dark circles, so I do cover it up, right? So skincare வந்து அப்படியே பண்ணி என் skin bouncy-ஆ இருந்தால் I'd be so happy. So definitely skincare above makeup. Okay, but having said that, நம்ம lifestyle is not supporting it, இது, ஸோ நமக்கு டைம் இருக்கிறது இல்லை, நம்மளால மேனேஜ் பண்ண முடியலன்னும் போது கண்டிப்பாக மேக்கப் கேன் கவர், பட் மேக்கப் இஸ் நாட் சர்ஜரி or plastic surgery கிடையாது. ஸோ இட் cannot make it disappear. It's not a magic wand. It can cover it to an extent. இப்போ நமக்கு க்ரீசஸோ laugh linesஓ பிக்மெண்டேஷன் நான் சொல்லுவேன் ஒரு 98% கவர் பண்ணிடலாம் மேக்கப்பில் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணோன்னா. பட் இந்த பம்ப்ஸ், எம்போஸ்டான ஸ்கார்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது யூ cannot really do much. You can cover the color but you can't cover the texture entirely. Definitely not with the subtle makeup that you like as a South Indian bride. Right? Layers போட்டா மேபி கவர் பண்ணலாம், பட் யூ டோன்ட் லைக் லுக்கிங் அட் யுவர் ஃபேஸ் லைக் தட் இன் பர்சன். ஃபோட்டோஸில் பிளர் அவுட் ஆகிடும். பிளரிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கவர் பண்ணலாம், பட் 100% வேனிஷ் ஆகாது. க்ரீஸ் விசிபிளாக தான் இருக்கும், லாஃப் லைன் விசிபிளாக தான் இருக்கும். ஐ திங்க் அந்த அளவுக்கு டெக்ஸ்சராது வி ஷுட் எம்ப்ரேஸ். இந்த ஃபோட்டோஷாப் பண்ணி பார்த்து நமக்கு அது ஒரு மாதிரி ஃபெமிலியர் ஆயிடுச்சு. யூனோ, ஈவன் இந்த ஆக்டர்ஸோட ஸ்கின் கூட நீங்க கிட்ட பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெக்ஸ்சர் இருக்கும். டெக்ஸ்சர்ஸ் இல்லாம ஸ்கின் கண்டிப்பா கிடையவே கிடையாது. And also they do a lot of skin care and the food that they eat more than anything else, you know, they feed the skin from within. ஸோ நம்ம நல்லா நைட்டு வந்து நமக்கு கிரேவிங்காக இருக்குது நாச்சோஸ் அண்ட் பெப்சி குடிச்சிட்டு அடுத்த நாள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும்னா முடியாது. It's difficult. So yeah, makeup is an option. It can be a tool. டக்குன்னு நம்ம கவர் பண்ணணும்னா it will help. But otherwise, if you can have a routine and if you can feed your skin healthy things, nothing like it for sure. Great. For a bride, நீங்க வந்து இப்போ when they come to you, do you insist them getting a basic skincare routine done, like if they have not been on it? So I think again there people lack understanding of whose role is what. They come to me and they ask me இந்த derma planning பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட கேட்பாங்க, which is actually something that's directed towards a dermat. So I personally, this is my work ethic, so I tell them I am not qualified to do this, so please consult with a dermat ன்னு நான் சொல்லுவேன். கிளியராக ஸ்கின் எல்லாம் இருக்குது, ரொம்ப டைட் ஸ்கெடியூலில் வராங்கன்னா I don't really push them to do it. But if they do have a time, I suggest them basic things like drinking water and applying sunscreen. But if they ask me more or if I feel the need, I definitely direct them to a dermatologist. I feel that's where they should start and I am not qualified to suggest anything beyond that. அவங்க என்கிட்ட கேட்பாங்க இந்த ஃபேஷியல் நான் பண்ணிக்கலாமா. அகெயின் அவங்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியனுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது.
they'll be like நான் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன் எவ்வளோ நாள் முன்னாடி வேக்ஸ் பண்ணலாம் தோஸ் திங்ஸ் ஐ சஜஸ்ட் பிகாஸ் சம்டைம்ஸ் க்ளோஸ் டு த வெட்டிங் அவங்க வேக்ஸ் பண்ணும்போது அந்த பம்ப்ஸ்லாம் வந்துடும் ஸ்கின் பேரியர் எஃபெக்ட் ஆகும் ஸோ ஐ வில் ஸோ ஐ டூ சஜஸ்ட் தம் இஃப் தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஹேர் ஆன் த ஸ்கின் அப்படிலாம் இருந்தால் ஐ ப்ரப்போஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ரொம்ப ட்ரை ஃப்ளேக்கி ஸ்கின்னாக இருந்தால் ஐ சஜஸ்ட் யூ டு கோ டு யூ அண்ட் ஹேவ் நல்லா ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கோங்க இதை நான் சொல்லுவேன் பட் ஐ டோன்ட் enforce anything on clients. On that note, இப்போ நம்ம சொன்னீங்க வேக்சிங் வந்துட்டு ரொம்ப கிட்டத்தில் பண்ணக்கூடாது. ஸோ வேக்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ஃபார் த பாடி ஆர் ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வெட்டிங்க்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி அவங்க ஹேர் ரிமூவ் பண்ணணும்? பிகாஸ் திஸ் இஸ் a very common question they ask me too. Yeah. Now, how I have a protocol. What do you suggest? So if it's waxing or something, I'd say definitely 5 days before at least because நாளைக்கு வெச்சிக்கிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு I think it's very difficult to treat. In fact, கையில waxing பண்ணிட்டு மெஹந்தி ஒட்டாமலாம் clients வந்திருக்காங்க. அங்க மட்டும் ஒரு patch, மெஹந்தி artist will leave. She would have done a good job, but it will not stick, ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் 5 days. ஈவன் த்ரெட்டிங்லாம் கூட நான் சொல்வேன் ஒரு 5 நாள் முன்னாடி ஏதாவது கட்டெல்லாம் இருந்தால் அது ஹீல் ஆகிடணும். பட் இஃப் தே ஆர் ப்ரிஃபரிங் லேசர் ஆர் சம்திங் லைக் தட் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் லேசர் அட் அர்மோரா எனக்கு பர்சனலி இட் இஸ் அ பிக் வின் அண்ட் ஐம் நாட் ஈவன் அ வெரி ஹேரி பர்சன். அதுக்கே ஐ ஃபீல் ஸோ குட் பிகாஸ் என்னோட இன்டர்வல்ஸ் ஹவ் ரெடியூஸ்ட் கிரேட்லி. ஸோ இஃப் தே ஹேவ் இனஃப் டைம் ஐ ப்ரப்போஸ் ரொம்ப ஹேர் இருந்ததுன்னா பட்ஜெட் ஃபீஸிபிளாக இருந்ததுன்னா ட்ரை திஸ்ன்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் குட். இல்லை வேக்சிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா அகேன் 5 days முன்னாடி. தட்ஸ் பெட்டர். அண்ட் எல்லாருக்குமே இந்த ஃபிஸ் ஹேரை ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா பிஃபோர் டூயிங் மேக்கப்? திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் இவங்க எல்லாம் ரீல்ஸில் பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின். நோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரீல்ஸ். பிகாஸ் ஐ ஹாவ் சீன் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து என்ன இந்த பர்டிகுலர் மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு யாருன்னு கூட தெரியாது. ஐ ஜென்ரலி டோன்ட் ஆஸ்க் நேம். புஷ் பண்ணுறாங்க இதை பண்ணணும்ட்டு ஆனால் நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க. நான் வாட் ஷுட் ஐ டூ? ரைட். So again, see, I can only talk based on my experience. Okay? Yeah. I don't push clients to do anything. I feel it's என்னோட டவுட்டாவே நிஜமாவே கேக்குறேன். ஏன் இந்த ஹேரை வச்சிட்டு நம்மளால மேக்கப் பண்ண முடியும் unless ரொம்ப பாதரிங்கா ரொம்ப கோர்ஸான ஹேர் ஏதாவது I understand. அப்படி இருந்தா கொஞ்சம் கஷ்டம். But the fine baby hair that we generally have. See, when you remove that baby hair and do makeup, definitely it will become smooth. Okay, but again I'm saying 99% of my clients I have not done it and I think my output is good. I've worked on you. I know. So no, it's very cool. I remember like anyone I have worked with has never forced me to take this off. And now unga kuda more than 10 events easier பண்ணிருப்பேன். இது வரைக்கும் we have not touched all that eyebrows தவிர நம்ம எதுவுமே டச் பண்ணது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது mandatory கிடையாது. You don't have to necessarily remove it. But again I'm saying when you remove it, it does give that adds to that smooth finish. So maybe some makeup artists come from that school of learning. Okay. So they want to implement that because here it's a varied school of learning. I know. There is no particular protocol that's followed. So yeah, but I don't think it is compulsory. So it's not compulsory. Of course not. Great. And also if a bride is undergoing some kind of treatments, what would be your timeline? நீங்கள் வந்து இதை லாஸ்ட்டாக முடிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே எதுவும் டச் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு. Again I would say 3 days maximum. அதுக்கு மேலே பண்ண வேணாம் நான் சொல்லுவேன். If you're going for some hydra facial or something, I think ஒரு 3 days முன்னாடி பண்ணாலே that glow comes இல்லையா? So that probably I would say but parlor facials or anything like that I again would say 3 days, not soon, not later closer, than that. All right, okay. And அதே மாதிரி இப்போ வந்து there are a lot of trends. எங்களுக்கு எப்படி சில ட்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இரிட்டேட் ஆகுமோ, உங்களுக்கு அந்த மாதிரி இரிட்டேட் ஆகிற ஒரு மேக்கப் ட்ரெண்ட், அதுவும் பிரைடு மேல அப்படின்னா எது? எனக்கு வந்து இந்த தண்ணி ஊத்துறது, ஹனி ஊத்துறது, எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே அந்த நகையெல்லாம் அது மேலே அப்படியே ஊத்துறாங்களேன்னு எனக்கு I don't like it at all. So is there something called as a waterproof makeup? See, first of all, whether there is something like that is one question. For me, why that is needed unless you're going to swimming pool? Because that's not going to happen in Indian weddings. Yeah. So waterproof because sweat and water to me are different things. Yeah. Sweat உள்ள இருந்து வருது. It has salts. It has the ability to oil வந்து உள்ள இருந்து வருது இல்லையா? So water நீ ஊத்துறது அந்த மாதிரி ஊத்தினாதான் அது வாட்டர், அது தேவையில்லை. ஸோ I don't see a need for it. There are people who claim it exists. There are people who claim it doesn't exist at all.
to me makeup is something that will move given the humidity and the weather, right? Yeah, and எனக்கு இன்னொன்று என்ன இரிட்டேட் ஆகும்னா அவங்க தேன்னு தேய்ச்சி காமிப்பாங்க. எனக்கு அது பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது. அந்த ஸ்கின்னை போட்டு தேன்னு தேல் ஷோ வரல. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் ஆல் தட் இஸ் நெசசரி. நான் பண்ணுற மேக்கப்பே டியூரபிளாக தான் எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. I have had 24 hours makeup all and கொஞ்ச நேரம் போக போக அது ஆக்சிடைஸ் ஆகி உங்க ஸ்கின் மாதிரி இருக்கிறதுமே ஒரு அழகு தான். Yes. இல்லையா? So see, the beauty of makeup is again you know where to stop. Yeah. And அது வந்துட்டு throughout the day இருந்தாலும் பார்க்க அசிங்கமா தெரியக்கூடாது. Yeah, as long as it doesn't melt. உருகி கிருகி ஐலைனர் எல்லாம் அந்த மாதிரி பண்ணாத ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலே I think you're good. Okay. Right. So for brides sometimes கொஞ்சம் ரொம்ப prolonged போகும்போது is there a specific kind of makeup technique that they have to look for or ask for எனக்கு வந்து or inform the artist that it's going to be a long day அந்த மாதிரி? So when you have outdoor weddings, beach weddings and all in Chennai, I would recommend try airbrush. Okay. Airbrush is a beautiful tool even for people who have acne prone skin and oily skin. Airbrush tends to cover up the pores. Most of it. Okay. Yeah, and it gives that very wax polish finish, right? And if you know if your artist knows how to handle airbrush, she can even do it in a very subtle way. It need not be, some people have this perception airbrush na romba painted ah irukum, romba theriyum. Appadi kadiyadu. If you can use it in a certain way, you can make it. So I definitely swear by airbrush, especially when it's an outdoorsy prolonged event. Again, இப்போ வந்துட்டு nude look, I think it's also trending. எனக்கு மேக்கப் போட்ட ஃபீல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ when you try to achieve nude look, நீங்கள் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை that also take enough efforts to create a nude look? Yeah, it does take a lot of effort. Otherwise, I'll finish my makeup in 10 minutes and I'll take the money and go. But no, it does take a lot of time. So even if, see, the product oda quantity kamminu neenga assume panninalume, the number of products we're using is going to be the same. Okay. Nude look பண்றோன்றதுனால நான் ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ண போறேனோ இல்லை ப்ளஷை ஸ்கிப் பண்ண போறேன், லிப்ஸ்டிக் ஸ்கிப் பண்ண போறேன், அப்படி கிடையாது. எல்லாமே நான் பண்ணி தான் ஆகணும். unless your skin is crystal clear and I don't have to do anything. அங்கே டார்க் சர்க்கிள்ஸே இல்லை. அப்படி இருந்தால் யூ கேன் சேவ் டைம். மற்றபடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். ஆனால் கொஞ்சம் கூட நீட் ஃபினிஷோட ஜென்டலாக சட்டிலான எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி கவரேஜ் வைஸ் எல்லாம் பண்ணும்போது தான் அந்த நியூட் ஃபினிஷ் வரும். And also a clean canvas as a skin helps to achieve that. If you're coming to us with a lot of dark circles and pitting and pigmentation and say I want a very simple look, it's not possible, right? Because you need to layer in that case. So yeah, so if you want a neutral nude look, then take care of your skin and come. So it's easier. Okay. It's easier. Yeah. If not, it's going to take enough time. Definitely, even to create that nude look as well. Kandipa. See, the time that we're allotting for makeup it's to give you an experience. See, makeup can be done in 15-20 minutes also, true, right? But when you give those 2.5-3 hours, it's that time where you shut down thoughts about what is the problem that's happening outside, It is to reset, chill, relax. It'll be a relaxed time. Vella ponone there's chaos. So this is one time where you can get your playlist ready, play it, or chat with the makeup artist. Get all your, all the energy that you want to get out also. Ivanga vandirukanga enak pudikala. Even those things, I think they are gatekeepers, secret keepers. So you can do anything there. So அதுக்கான டைம் தான் அதுன்னு நான் சொல்வேன். ஸோ யூ கேன் ஃபீல் காம் அண்ட் தென் ஸ்டெப் அவுட் லைக் அ பிரின்சஸ். ஓகே, ஸோ தட் டு ஃபீல் காம். ஓகே, பிரைட் வந்துட்டு ஃபேமிலி கிட்ட மேக்கப் பண்ண உட்காரத்துக்கு முன்னாடி என்னென்ன சொல்லணும்? ஸோ ஃபஸ்ட்டு I know family is important, but don't allow a lot of people in the makeup room. I would say makeup artist oda neenga ore or person who can be of productive help. Again, ஆமா, அந்த ஒரு பர்சனுமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான பர்சன், உங்களை புரிஞ்ச பர்சனா இருக்கட்டும் ப்ளீஸ். அந்த மாதிரி பர்சன், see, just because they are your brother or sister or friend doesn't mean they'll be helpful. So it's somebody who is on the spot helpful ah இருக்கற person who doesn't spoil your mood or சும்மா prioritize other things, go out and come multiple times. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் ரொம்ப பேர் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான மெயின் ரீசன் ஒன்று, தட் எக்ஸைட்மெண்ட் டு see the bride. அது அவங்களுக்கு அந்த தெரியாது, அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு தெரியாது.
the intention is to come and be there for the bride. அதுக்கு தான் நான் கேக்குறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த டைம், ஏன்னா எங்களுக்கும் அது டிலே ஆகுது. அந்த டைமில் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம், நிறுத்துவோம். ஒருத்தங்க வந்து நாங்கள் பாதி ஸ்டேஜில் இருப்போம், இது என்ன கொஞ்சம் ரொம்ப போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. பிரைடு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஓகே, சில பிரைட்ஸ்க்கு அது கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் ரொம்ப பண்ணும். பிரேக் டவுன் பண்ணுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்க மூட் அப்படியே டிரேல் ஆகிடும், டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் எவ்ரி ஒன் அவுட் அண்ட் ஜஸ்ட் கீப் ஒன் ஹெல்ப்பர். அண்ட் பூஜை சாமான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூஜை சாமான் எல்லாம் இருக்கிற ரூமில் பிரைடு இருந்தாங்கன்னா காலையில் ஒரு 10-15 பேர் வந்துட்டு போவாங்க, அதுக்கு தேங்காய் எடுக்கிறேன், தட்டு எடுக்கிறேன்ட்டு. ஸோ கீப் பூஜா சாமான் அவே அண்ட் யூ அவே as much as possible. அண்ட் கீப் யுவர் ரூம் அவே ஃப்ரம் த ஸ்டேஜ். மண்டபம் வெட்டிங்ஸ்னால் அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு பிரைட் போயிட்டா எவ்ரிபடி நோஸ் திஸ் இஸ் மணமகள் அரே. They will come inside. They have the freedom to come inside. That is how it is. See, I love kids, okay, but kids in the makeup room is definitely a terrible headache, because one day I'm a little flexible, okay, I'm not somebody who will say no, like that. But my eyelashes were missing, the bride's eyelashes. பார்த்தா ஒரு குழந்தை அதை வச்சு விளையாடிட்டு இருக்கு. So you cannot even like say, varadinga, because it's not nice. So it is nice if you align that with the makeup artist prior ave ungalkum oru calmana oru atmosphere kadikum. What I feel. And photographers also அவங்க ஒரு towards the end, ஆமா, அவங்க ஒரு 20 லைக் நடுவுலேயே வந்துடுறாங்க. ஒரு 20 minutes பண்ணும்போதே வந்து அவங்க லைட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு, சாரி கைஸ் நோ ஆஃபென்ஸ், பட் செட்டப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு எங்களோட ஒர்க் அஃபெக்ட் ஆகுது, அந்த டைம்லேயும் எங்களோட ஸ்பேஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு காமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரைட்ஸ் கேன் ஹேவ் வித் மேக்கப் ஆர்டிஸ்ட். யா No, this is actually very important. And நம்ம இதை ப்ரீப்ரிப்பேர்டாக நம்மளே எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னா நம்மளும் அன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருப்போம். இன்னொரு விஷயம், ஐ வாண்ட் டு டெல் ஒன் மோர் திங். இந்த எண்ணெய் நலங்கு அந்த மாதிரி நலங்கெல்லாம் இருக்கானே பிரைட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஓ ஆமாம், ஓகே, they should know that, no? So when a makeup artist is saying நம்ம ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 3 o'clock வரும்போது நலங்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டேஜை. என்ன நலங்கு வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் போய் தலைக்கு குளிக்கணும், அதை காய வச்சு தான் நம்ம ஹேரே பண்ண முடியும். ஸோ நிறைய வேலை இருக்குது. இட் இஸ் நாட் ஸோ இஃப் யூ கேன் ஆக்சுவலி கம் டு த மேக்கப் சேர் அட் அ டைம் தட் த மேக்கப் ஆர்டிஸ்ட் இஸ் சேயிங், இட் வில் பி பெட்டர். யூ கேன் கெட் ரெடி பீஸ்ஃபுல்லி. கிரேட். அதுவுமே ஒரு பாயிண்ட் ஹியர். யா, ஆன் தட் நோட், எவ்வளோ நேரம் ஆகும் ஃபார் அ பிரைட் டு கெட் ரெடி? ஹவு மச் டைம் ஷுட் தே ஸ்பெண்ட்? அண்ட் அவங்க வந்து அதுக்கு மென்டலி ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் இந்த டைம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் 3 hours. ஓகே, ஏன்னா ப்ரொலாங்ட் ஹவர்ஸ் இருந்தால் அவங்களுக்குமே எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். 3 ஹவர்ஸில் தேர் வில் பி பிரேக்ஸ், லைக் காஃபி குடிப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க, சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் அந்த 3 hours. ஸோ அந்த 3 hours எனக்கு ஓகே. ஸோ ஐ வில் செட் அசைட் கொஞ்சம் ப்ரெப்பிங்க்கு அப்படியே. சி ஐ ஹவ் ஈவன் டன் மேக்கப் இன் half an hour. நான் இப்போ தான் கேட்க வந்தேன். ஆனால் வந்துட்டு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், அதோ சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்படி அப்படின்லாம் இருக்கும். நம்ம சென்னை டிராஃபிக்கெல்லாம் வந்து நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்க எவ்வளவு குயிக்கா இது வரைக்கும் ஒரு பிரைடை ரெடி பண்ணிருக்கீங்க? Half an hour is the quickest I've done. Okay. I didn't know what I was doing. So this is why I personally don't commit to multiple gigs at the same time. Although there is a popular theory that time is money and you commit to multiple gigs and make as much money as possible. For me, it's about having a peaceful experience. I myself get agitated if it's getting late. இங்கே நலங்கு இருக்குன்னு சொன்னால் நலங்கெல்லாம் வைக்காதீங்க வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, because for them that is important. So I don't think I have the authority to say that. So even if I align prior to my bride, I feel even my bride doesn't have the authority to say nalangu vekkadinga. Not all brides can do that, right? Suddenly there will be some ritual, something will happen. That was a very cute incident. The grooms and bride's family started playing damsharads. So I was sitting and watching the damsharads in the morning, because anga varala there was certain number of aunts have to keep nalangu. So there were 2 ladies who were missing. So இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்தியன் வெட்டிங்ஸில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றவங்க வந்து அந்த பிரைடுக்கு ஒரு ஆடட் ப்ரெஷராக இருக்கக்கூடாதுன்றது நான் ஒரு எத்திக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பி த ஒன் சேயிங் எனக்கு இன்னொரு பிரைடு இருக்கா, ஸோ நான் கிளம்பணும், ஸோ நீங்கள் வாங்க. தட்ஸ் நாட் மை திங். அன்லெஸ் எனக்கு வேறு வழியே இல்லை, அன்றைக்கி ஏதோ ஒரு பர்சனல் எமர்ஜென்சி இருக்குது, நான் 1-2 வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கேன் தவிர I've never done that, because it's the bride's day, right? I want to be my bride's peace and not her headache. So yeah, that's 20 minutes, 3 hours. Okay.
ஓகே பட் சம்டைம்ஸ் இட் ஆல்சோ மேக்ஸ் மெமரிஸ் அண்ட் உங்களோட டெஸ்டிங் பாயிண்ட்டும் அதுதானே. நம்ம இவ்வளோ வருஷம் வெளியிருந்திருக்கோம், சம்வேர் இட் ஹாஸ் டு பி அ டெஸ்டிங் பாயிண்ட் டு மேக் அஸ் ஃபீல் குட். ஓகே முடிச்சிட்டோம், அதுலேயுமே வி ஹவ் டன் த பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நான் எவ்வளோ முடியுமோ ஓரியன்ட் பண்ணுவேன் மோனிஷா. அந்த பிரைடை வந்து நீங்கள் சில்லாக இருங்க, whatever happens outside is not your business on that day, because these days brides are very involved in several other things which they never used to be before. இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் டெக்கார்ல இருந்து யார் யார் வராங்க, என்ன சாப்பிட்டாங்க, எந்த ரூம்ல இருக்காங்கன்ற வரைக்கும் definitely yes. I remember everyone in my wedding saying மோனிஷாக்கு வந்துட்டு இங்க இதுல வச்சதுல இருந்து, வெளியில வந்துட்டு பந்தக்கால் வச்சதுல இருந்து, இதுல ஸ்டேஜ் போட்டதுல இருந்து எல்லாமே எது எங்க இருக்குன்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும். So what happens when you take charge of all of that is on that day you're not able to detach. So that really spoils your mood. அன்னைக்கு நம்ம டென்ஷன் ஆகிடுறோம். அது ஏன்னா என்றைக்குமே அந்த மாதிரி நடக்காது 100%. So if you're a chill person by nature, you can handle it. But if you are a person who gets irritated and tipped off, it really affects your mood on the wedding day in addition to. So I feel if possible outsource it, you know, because at the end of the day இது எல்லாமே ஒரு add on தான். இதெல்லாம் இல்லாம கூட நீங்க மேரேஜ் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? ஸோ அண்ட் பிஃபோர் மூவிங் ஆன், ஏன்னா இப்போ பிரைட்ஸ்லேருந்து நான் மூவ் பண்ணிட்டு வந்துட்டு டெய்லி மேக்கப்புக்கு போகிறேன். பட் பிஃபோர் மூவிங் ஆன் தட்ஸ் ஒன் பாயிண்ட் ஐ ரியலி ஹேவ் டு டெல், இட்ஸ் யுவர் டே, ஜஸ்ட் என்ஜாய். இதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அந்த நாளைக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வேணால் அறக்க பறக்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நாளைக்கு யூ ஆர் த பிரைட், சிட் கம் என்ஜாய் த டே. என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டோன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலையில வண்டியில போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட மூடு, உங்களோட அதுதான் நினைச்சு நிற்கும். See, because that's a day where you can enjoy the most. ஏன்னா நீங்க தான் center of attraction. So அதனால வந்து ஹாப்பியா இருங்க. That you know when you relive, it should not be like you இதை பண்ணாம இருந்திருக்க கூடாது, இதை பண்ணிட்டு இருக்கணும். You cannot miss it. So nobody will remember those details. நான் வந்து 80% இது கேட்டிருந்தேன், அவங்க 20% தான் வச்சாங்க, இதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. They will only remember how happy. You will only remember how happy and radiant you felt. Yes. So as much as possible trying to be present. So moving on to everyday makeup, I think again this is very important. ஏன்னா இதை பற்றின நாலேஜ் நிறைய பேருக்கு இல்லை. One thing first I have to start with அப்படின்னா, இப்போ வந்து மேக்கப்பே நான் போட்டது கிடையாது, நான் போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, மேக்கப் ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க எந்த மேக்கப் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்? ஓகே, ஐ வுட் சே ஸ்டார்ட் வித் ஸ்கின் கேர்லேருந்து வரலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் கம்பல்சரி. அண்ட் அ மேக்கப் ரிமூவர் கம்பல்சரி நான் சொல்ல மாட்டேன். மேபி யூ கேன் யூஸ் ஈவன் கோகனட் ஆயில் அண்ட் ரிமூவ். கண்டிப்பாக மேக்கப் ரிமூவர் வேணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் கோகனட் ஆயில் நாட் அலௌடா? நோ, மேக்கப் ரிமூவர் தான் வேணும். சரி, ஓகே, ஐ அம் ஸ்டில் a coconut oil girl. Okay. So sunscreen, moisturizer and a makeup remover I think is a mandate in a girl's kit now. Okay. அதை தவிர மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் ஆர் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஆல், கன்சீலர் இப்போ ஒரு மேண்டேட்ரி திங் ஆகிடுச்சு. அந்த கன்சீலர் கிரே ஆகாமல் இருக்கிறதுக்கு கலர் கரெக்டர் very important point. That is my next question. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட, நான் நிறைய செல்ஃப் மேக்கப் கிளாஸஸ் எடுப்பேன். ஐ லவ் டீச்சிங் பீப்புள் ஹவு டு மேக் தெம்செல்ஸ் லுக் குட். ஸோ அதில் எல்லாருமே என்னோட கன்சீலர் கிரே ஆகுது, ஃபவுண்டேஷன் கிரே ஆகுது இஸ் த மோஸ்ட் காமன் திங். ஸோ அது ஏன்னா கரெக்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க. ஸோ கலர் கரெக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்சீலர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான் கம்பல்சரி. இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஐப்ரோஸ் நல்லா வச்சுக்கணும்னாலோ ப்ளஷ் இதெல்லாம் வந்து ஒரு ஆட் ஆன். ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக போட்டுட்டு தே எக்ஸ்பெக்ட் இட் டு லுக் குட். ஓகே, ஸோ ஐ பர்சனலி ஃபீல் இந்தியன் ஸ்கின்ல வந்து 80% ஆஃப் த பாப்புலேஷன் எஸ்பெஷலி சவுத் இந்தியா ஹேஸ் அன்ஈவன் ஸ்கின் டோன். இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும். இப்போது ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி ஒன்று இங்கே போட்டு பார்க்குறது கையில், இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, அடுத்து இங்கே ஓகே இந்த இடத்துல போட மாட்டாங்க, இந்த இடத்துல போட மாட்டாங்க. தட் ஒன் ஃபவுண்டேஷன் ஃபிட்டிங் அண்ட் ஆல் இட் லுக்ஸ் மோர் டார்க்கர். கரெக்ட். ஸோ என்ன ஆகும்னா அவங்களுக்கு பிகாஸ் திஸ் இஸ் அ கம்ப்ளைண்ட் தே கம் வித். எனக்கு போட்ட உடனே ரொம்ப டார்க்காக இருக்குது பார்க்குறதுக்கு. திஸ் இஸ் அ கம்ப்ளைண்ட் வித் சன்ஸ்க்ரீன் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இவங்க வாங்கணுமா, இல்லை நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணிட்டு காம்பேக்ட் போடுங்க, திஸ் இஸ் பெட்டர் தேன் ஃபவுண்டேஷனா?
See, on a daily basis, I'm not a person who wears foundation on myself. Even I have pigmentation around my mouth and here. But அது இருந்துமே I don't use. எனக்கு generally on a regular basis concealer போட்டாலே நான் கொஞ்சம் bright ஆயிட்ட மாதிரி தான் feel ஆகும். Okay. But there are people who prefer foundation. Foundation is definitely a good to have product in your kit. ஏன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு event attend பண்ண போறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் ஃபேஸ் ஈவனாக இருக்கணும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம், அந்த கலர் கரெக்டரையே கொஞ்சம் மெல்ட் பண்ணி யூ கேன் அப்ளை இட் அரவுண்ட் யுவர் மவுத், எங்கெங்கே டார்க்னஸ் இருக்கோ அது மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு அந்த பிக்மெண்டேஷன் கவர் ஆகிடும். அந்த கலரை எடுத்து அந்த பிக்மெண்டட் ஏரியாஸில் போடும்போது தான் இட்ஸ் லைக் மிக்சிங் ஒயிட் பெயிண்ட் ஆன் டாப் ஆஃப் அ பிளேஸ் தட் இஸ் ஆல்ரெடி கிரே. இட்ஸ் நாட் கோனா பிகம் ஒயிட் ஃபார் ஷோர், ரைட்? ஸோ அந்த கலர் கேன்சலிங் இருக்கணும். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன்னா ஐ வுட் அகேன் சே ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீனோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா on a daily basis ஒரு கன்சீலர் போட்டு ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டால் இட் டபுள்ஸ் அப் as a foundation as well. அண்ட் இப்போ போய் ஃபவுண்டேஷன் வாங்குறாங்க ஆர் எனி கன்சீலர் கலர் கரெக்டர், அவங்க வந்து வாங்கும்போது என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும், அண்ட் வாட் டு யூ ப்ரிஃபர், ஆஃப்லைன் ஆன்லைன்? See, if you're a beginner, I 100% recommend offline. ஓகே. கிளாஸஸுமே நான் எப்போவுமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தாலும் ஃபார் ஐ டோன்ட் டேக் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஃபார் பீப்புள் ஹூ டூ ரெகுலர் மேக்கப் ஐ டேக். அது வந்து பிகாஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி தான் நான் எடுப்பேனே தவிர இங்கே இருக்காங்கன்னா வந்துருங்க, ஏன்னா அதை நேரில் பார்த்து அதை சொல்கிற மாதிரி வரவே வராது. ஸோ டெஃபினட்டாக ஆஃப்லைனில் போய் வாங்குறது பெட்டர். இப்போ வந்து செஃபோரா இருக்குது, டிரா பியூட்டி இருக்குது. முன்னெல்லாம் வந்து வெறும் மேக் தான் இருக்கும். சம்டைம்ஸ் மேக் வாஸ் பியாண்ட் ஆர் பட்ஜெட். அண்ட் ஹெல்த் அண்ட் க்ளோ இருக்கும் வேர் they were not really qualified, I'm sorry to say, but they used to just ஹைஜீன் இதுவும் நல்லா இருக்காது, அவங்க அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ நிறைய ஷாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ யூ கேன் கோ டு அ நைகா ஆர் அ டீரா or a MAC store or a Sephora store where they are qualified to help you choose your shade. Okay. Along with that, if you can attend a makeup class in person, that will be a great guidance for you because you will not waste money. At the end of the day, all these have shelf life. Yes. Put together, these are all expensive. Very expensive. மனசு வராது தூக்கி போடுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ மைட் பி திங்கிங் உங்கள் கிளாஸ் காஸ்ட்லியாக இருக்குது, பட் அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசு நீங்கள் மிச்சம் பண்ணலாம். ஓகே, வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கண்டிப்பாக ஆஃப்லைன் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட். ஓகே. ஆனால் டைம் எடுங்க. அங்கே போய் அவங்க மேனிப்புலேட் பண்ணி அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு வாங்க வேண்டாம். ஒரு போட்டுட்டு நீங்கள் அந்த மால் சுற்றி போங்க, ஷாப் பண்ணுங்கள், திருப்பி பாருங்கள் அது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதை வாங்குறது பெட்டர். ஸோ யா, ஸோ டேக் டைம். அன்றைக்கே வாங்கணுங்கிறது கூட இல்லை, போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டு லைட்டிங்கில் உங்கள் கேமரா லைட்டிங்கில் பார்த்துட்டு கூட கோ பேக் கெட் இட், ஆர் அதே ஷேட் ஆன்லைனில் யூ கேன் பர்ச்சேஸ். அப்புறம் நீங்கள் ஒரு டே லைட்டில் வச்சு பார்க்குறது தான் என்னோட 100% நல்ல சன்லைட்டில் டே லைட்டில் மிரர் வச்சு எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு லைட்டிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி கோ ஷாப்பிங் இன் டே லைட். யா, நோ, ஆர் அட்லீஸ்ட் அப்ளை, கம் பேக் ஹோம், see it in daylight and then buy. ஏதாவது ஒன்று அதான் ஈவினிங்ல போகாதீங்க, ஏன்னா டே லைட். நம்ம டே லைட்லயே கடைக்கு போனாலும் they will have lights. நம்ம வெளியில வந்து have a look. நம்ம இந்த புடவை எல்லாம் வந்து சன்ல வச்சு பாருங்க. I know, அந்த மாதிரி see and then buy, don't get. No, that actually makes a lot of sense because every லைட்டிங்ல நம்ம முகமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல வந்துட்டு பிரதிபலிக்கும். சில இடத்துல ஷேடோஸ் இருக்கும், சில இடத்துல பளிச்சுன்னு தெரியும், சில இடத்துல டெல்லா, சில இடத்துல பிரைட்டா. That's play of lights. Correct. So that makes a lot of sense and it is a very important point. So நீங்க daylightல போய் வாங்குங்க. It is actually a huge amount. Even if it is a minimal amount, it's still a huge amount. So buy a good product. Also, I feel some people have challenge in identifying where they have pigmentation. That's why they're buying one foundation and asking why it's not getting covered up. So even in those cases, I would say look at your face in daylight and mirror. See, observe where you're actually seeing that darkness. That will help you conceal that part effectively. And so இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் comes up இது அது அப்படி இப்படின்ட்டு. கொரியன் கிளாஸ் ஸ்கின் லுக்கப் எங்களை சாவடிக்கிறாங்க, உங்களே சாவடிக்கிறாங்களா? ஆமாம், கேட்பாங்க. சரி, உங்களால் கொடுக்க முடியுமா? சி, எங்களால கொடுக்க முடியாது, நான் அதை ஃப்ராங்கா சொல்லுவேன். சாரி பாஸ், இங்க அது விற்கப்படவில்லை அப்படின்னு. ஐ ஃபீல் இந்தியன் ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் கொரியன் ஸ்கின் இஸ் டிஃப்ரெண்ட், பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்த்துட்டு தே வாண்ட் ஸ்கின் டு லைக் மேக்கப்பாலேயே கொடுக்க முடியாதா? ஆமாம், கொடுக்கலாம். அதுக்கான சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் சம்டைம்ஸ் அது போட்டால் கூட ஐ ஃபீல் இட்ஸ் ஸ்டிக்கி, ரைட்? நம்ம ஊரில் இருக்கிற குப்பைக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஐ டோன்ட் நோ. கொரியன் கிளாஸ் ஸ்கின் வேணும்னா நீங்கள் அகேன் பயங்கரமான ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணி
பயங்கரமாக நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஸ்கின்னே வந்து பளபளன்னு இருந்தால் மேபி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் ஒரு ஷைன் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். பட் அது கூட கொரியன் கிளாஸ் ஸ்கின்னு எனக்கு, ஏன்னா ஐ ஃபீல் அவங்க ஏஷியன்ஸ் மேலே நான் ஒர்க் பண்ண வரைக்கும் அவங்க ஸ்கின்னே ஒரு மாதிரி டைட் அண்ட் புல்டாக இருக்கு இல்லையா, நம்மளது அப்படி கிடையாது. pores won't be visible. அவங்களுக்கு acne இருந்தாலும் அவங்க pores visible-ஆவே இருக்காது. அவங்களோட ஸ்கின் அப்படின்றது, அண்ட் ஃபார் தெம் ஐ ஃபீல் ஸ்கின் கேர் இஸ் அ வெரி டீப் ரூட்டட் திங் in their tradition. ஸோ they always did all of that. பட் நமக்கு இதுவே ஒரு புது கான்செப்ட் இல்லை, மூஞ்சி கழுவிட்டு தூங்குறதே ஒரு புது கான்செப்ட். நான் மேக்கப்போட தூங்கினா காலையில் லைட்டாக மேக்கப் இருக்கும், அதுவே எனக்கு பிடிக்கும். அப்படிலாம் நான் தூங்கியிருக்கேன், அது கொஞ்சம் சட்டில் மேக்கப் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது கொரியன் கிளாஸ் ஸ்கின்லாம் இஸ் ஜஸ்ட் கோயிங் பை த ட்ரெண்ட் அண்ட் வாண்டிங் சம்திங் தான் நான் சொல்லுவேன். Okay, so can't achieve even with makeup. No, maybe on camera you can make it look a little Edited polished. பண்ணிட்டு Okay. But in person I don't know. இல்லையா, அங்கேயும் விற்கப்படவில்லையா. பட் எனக்கு பிரைடோட அம்மாலாம் வந்து கேட்பாங்க, அம்மா அத்தை எல்லாம் வந்து இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் பிரைடு கூட கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கிளாஸ் ஸ்கின் வாட்டர் ப்ரூஃப் வந்தப்போ கூட என் பையனுக்கு நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் பண்ணலையா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஐ பி லைக் ஓகே, இல்லைங்க பண்ணலை, தெரியாது, பண்ண தெரியாது, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் இல்லை. Okay, nice. So glow, to have ஒரு natural glow, நான் வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. There are a lot of brides who come land before their wedding, and they look so tired. So அந்த glow கொண்டு வர முடியும்ல மேக்கப்ல. Yeah, makeup can bring that glow. See, but everything is to an extent. You cannot have some imagination in your brain and expect that to happen. Yeah, especially if you see photos on Pinterest which have been very much edited, and then you want exactly like that, like filtered faces. It's not possible. Even majority of the videos on Instagram have that filter on. Yeah, of course. So in person it's not going to look like that. True. But kandipa glow edutittu vara mudiyum. Glow and dewy skin is one most popular makeup that. But enoda Chennai பொறுத்த வரைக்கும் I feel அது ரொம்ப practical. அது dewy ஆயிடும். எப்படி என்ன வழிச்சு dewy ஆயிடும் அப்புறம் என்ன. So I feel அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு combination of matte and dewy மாதிரி போகிறது தான் பெட்டர் இங்கே பொறுத்த வரைக்கும். ஒரு velvety matte அந்த மாதிரி போகிறது தான் இங்கே பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே பெட்டர். It is better safe sort. Yeah, especially oily skin people and all come and ask for dewy makeup, which is anyway 1 hourல அதுவா dewy ஆயிடும். ஸோ அது ரொம்ப ஸோ டியூயாகவும் வேணும், டியூரபிளாகவும் வேணும், லைட்டாகவும் வேணும், என்னோட ஆக்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும். அப்படி கேட்டால் எல்லாமே பண்ண முடியாது. பரிதாபமான நிலைமையில தான் இருக்கீங்க. அது கஷ்டம். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் தம் அ ரியாலிட்டி செக். And maybe, again, all of these problems will get solved if you talk to them prior. And இப்போ quick tips, daily makeup போடணும்னு நினைக்கிறவங்க or they want to look very bright in their own skin tone அப்படின்னா என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம் on day-to-day basis and daily work makeup அந்த மாதிரி. So I'll tell you what I do. I personally am a person who likes very subtle. You're not wearing makeup, right? அந்த மாதிரி makeup. Yes. I like fooling people like that. So definitely I would say we'll start with eyebrows. I think neatening your eyebrows are very underrated. It actually, and the shape gives a lot of definition to your face. So if you learn how to do it right, again you learn it from an artist, use the right product, it'll make a difference. ஸோ ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ மேக்கப்லாம் நான் ரொம்ப கம்பல்சரியாக சொல்ல மாட்டேன். இஃப் யூர் அப்ளைங் அ லிப்ஸ்டிக் அதே கூட நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணி ஐஸ் மேலே வேணால் போட்டுக்கலாம். இல்லை ஒரு ப்ரௌன் ஐ பென்சிலில் இன்வெஸ்ட் பண்ணி பிளாக் காஜல் போடுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல டார்க் ப்ரௌனான ஒரு காஜல் நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு ஐலைனர் நீங்கள் போட்டுக்கலாம். அதே கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விடலாம். இட் லுக்ஸ் சாஃப்ட். That's what I've done today. Okay. And then there's mascara. I am a mascara girl now. So if you like curling your lashes, try curling and applying, because I'm completely bald with my eyelashes, okay? So எனக்கு eyelashes இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா that's because I've curled and applied mascara. So நல்ல mascara. அது it makes a lot of difference. அதுக்கப்புறம் concealer correct. அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுற பவுடர், ஒரு blush, அப்புறம் லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக். ஸோ இதெல்லாம் நிறையெல்லாம் வாங்க வேண்டாம். அது கேட்கும்போது ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். இவ்வளோலாம் வாங்க வேண்டாம். லிப் லைனர்னும் போது ஒரு ப்ளம் லிப் லைனர் இருந்தாலே போதும். ஓகே, தட் இஸ் நல்ல டார்க் ப்ளம் லிப் லைனர் ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌன் லிப் லைனர் பேஸ்ட் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் லிப்ஸ் யூ லைக். ஓகே, ஸோ நீங்கள் சட்டில் கலர் போட்டாலும் அதை அவுட்லைனாக போடலாம். டார்க் கலர்ஸ் போட்டாலும் அதை அவுட்லைனாக போடலாம். ஸோ இது இருந்தாலே யூ கேன் ப்ளே. அப்புறம் ஒரு டார்க் லிப்ஸ்டிக், ஒரு லைட் லிப்ஸ்டிக்லேருந்து யூ கேன் ஸ்டார்ட். அண்ட் லிப் பாம், ஆஃப்கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இது போதும் டு அச்சீவ் லைக் டு பி ப்ரெசென்டபிள் நான் மேக்கப் போடல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்கு. ஸோ கரண்ட்லி ட்ரெண்டிங்காக ஒரு நல்ல ஒரு லிப் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் மார்க்கெட்னா இஃப் யூ கேன் நேம் அ ஃபியூ. ஸோ ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லணும்னா liquid lipsticks tend to last longer than cream lipsticks. Many people come to me and say என்னோட lipstick last ஆகல because you're buying cream lipsticks. And liquid lipsticks லே சிலது last ஆகாது, அதுவும் இருக்கு. The longer it lasts, the more it's going to affect it is going to give to your lips. Preferably no. So I feel அந்த cream lipsticks நீங்க ரீடச் பண்ணிக்கோங்க, ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போய் டச் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஓகே, அது போனா பரவாயில்ல. அப்படிதான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா liquid lipsticks tend to make my lips very uncomfortable and dry. It causes a lot of dryness, eczema. They end up with a lot of other problems also. So எனக்கு வந்து I like so but ட்ரெண்டிங்காக இருக்குன்னா Fay Beauty, I think their products are very interesting எனக்கு personally. ஸோ பார்க்கவே அந்த பேக்கேஜிங்கும் க்யூட்டாக இருக்குது. அகைன் ஐ வுட் நெவர் சே ஒன் பிராண்டில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ Fay Beauty லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு. நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபார் பீப்புள் டு ஆல்சோ கெட் ஆர் நோ ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டுனா இப்போது கரண்ட்லி ஃபேமஸாக இருக்கிற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எது வந்துட்டு நல்லா இருக்குது, தே கேன் இன்வெஸ்ட் ஆன் இட் அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் ஒரு மூட் மாதிரி எனக்கு. நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலா RXோட செராமைட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஆஃப்டர் ஆல் த நாலேஜ் தட் யூ கேவ் மீ about ingredients, peptide ceramide moisturizer. ஸோ இது சூப்பராக இருக்குது, எஸ்பெஷலி தட் ஐ ஹாவ் ட்ரை ஸ்கின். எனக்கு அது ரொம்ப நல்ல ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அகெயின் இட் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கின் டைப். ஸோ அதுக்குள்ளே நான் போகல. ஸோ இப்போ லிப் பாம் வந்து நான் இண்டி வைல்டோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இதிலே டிண்டட் வெர்ஷனும் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக் போடாமல் சும்மா அது போட்டுட்டு போகிறதுக்கு திஸ் இஸ் ரியலி நைஸ். அப்புறம் இது வந்து நான் அருமாவில் தான் வாங்கினேன். இது வந்து SPF 50 சன்ஸ்க்ரீன் ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது அன்றைக்கி எனக்கு ஃபேஸில் போட்டு விட்டாங்க. ஆஃப்டர் ப்ரொசீஜர் நான் வெளியில் வந்த உடனே எல்லாருமே பயங்கரமாக அது வந்து ப்ரொசீஜரை தாண்டி இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டண்ட்டாக ப்ரொசீஜரில் ரிசல்ட் வராதில்ல, கண்டிப்பாக அவங்க இது சன்ஸ்க்ரீன் மேலே போட்டு. ஸோ நான் உடனே இதை வாங்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ரிவேலா லைட்டோட சன்ஸ்க்ரீன் SPF 50 சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை நான் சம்மர் பியூட்டியோட மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ், நாட் ட்ராகிங். சம்மர் பியூட்டி அப்படின்னு ஒரு இட்ஸ் அ சென்னை born brand. Oh, nice. So, yeah, I'll also try. Yeah, it's really nice. I also love trying mascaras. It's non-clogging. Okay, so great. I really like it. I wouldn't really say it's waterproof, but it's nice. I think nice. Waterproof எதுலயுமே வாங்காம இருக்கிறது better. I really for feel. For a regular use I think this is okay. Okay. ஸோ இது வந்து டெர்டரோட ஃபவுண்டேஷன், இதனோட பேபி. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது ஓவர் ரேட்டட்னு நான் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் டெஃபினெட்லி ரேட்டட் ஆஸ் மச் as it deserves. அகைன் ஐ பீன் ஐயிங், நான் உங்களையும் கேட்டேன் இந்த டிப்டர் இப்படி இருக்கு அப்படின்னு. இல்லை ஒன்றே என்ன பாதர் பண்ணுறது என்னென்னா இந்த ஒரு ஸ்பஞ்சிலேயே அவன் ஃபவுண்டேஷனை போட்டிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹைஜீன் வைஸ் இதை திருப்பி எடுக்க நான் இதை 2 வாட்டி கழுவி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் மற்றபடி ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஒரு மாதிரி நீங்கள் கேட்டிங்களா கிளாஸ் ஸ்கின் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும். இட் மைட் கிவ். கிடைக்குமா? ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்ஃபோட ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது எல்ஃப் கிடையாது, ஷார்லட் டில்பரி. பட் இதோட டியூப்பே வந்து எல்ஃபில் இருக்குது. ஐ ஹேவ் இட், ஐ டென்ட் பிரிங் இட் டுடே. ஸோ திஸ் இஃப் யூ புட் ஆன் யுவர் ஃபேஸ், பேர் ஃபேஸ்லேயே போட்டிங்கன்னா கூட அது ஒரு மாதிரி க்ளோ கொடுக்கும். ஓகே. ஸோ இட்ஸ் அ பிரில்லியன்ட் ப்ராடக்ட். ஸோ எல்ஃபில் இருக்கிற க்ளோ இலுமினைசரோ என்னமோ அது பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஓகே. ஸோ இது நல்லாயிருக்கு. அண்ட் கண்டிப்பாக நான் வச்சுக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ரினேயோட கவரப். இப்போ எங்கே நான் பேச்சஸ் இருந்தாலும் இதை வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. யூ ஜஸ்ட் நீட் டு டேக் இட், டேப் இட் அண்ட் கவர் அப் யுவர் கிரேஸ் அண்ட் யுவர் சொட்டை, எவ்ரிதிங் கெட்ஸ் கவர்ட். இட்ஸ் கிரேட். நைஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்டில் எனக்கு இந்த மார்ஸோட ஐலைனர் ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குது, ப்ரிசைஸாக. வெறும் ஒரு லைன் போட்டால் கூட ஏன்னா எனக்கு ஹூடட் ஐஸ். ஸோ ரொம்ப திக்காக போட்டேன்னா மேலே ஆகிடும். ஸோ ஐ லைக் த ப்ரெசிஷன் ஆஃப் தி ஸ்கெட்ச் பென் கைண்ட் ஆஃப். What brand is this? Mars. ஸோ இதெல்லாமே அஃபோர்டபுள்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் K Beauty is one of my top favorite drug store brands. I think she's one celebrity who did it right. அதில் நான் வந்து நிறைய வச்சுருக்கேன். இது இப்போ இருக்கிறது வந்து ஒரு கரெக்டர் அண்ட் ஒரு லூஸ் பவுடர், ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. யா. அண்ட் ஃபவுண்டேஷன், K Beauty's ஃபவுண்டேஷன். ஏன்னா அது நிஜமாவே K Beautyயோட ஃபவுண்டேஷன் பிரில்லியண்ட்டாக இருக்குது. Oh, great. Okay. It gives a very nice glow to your skin. Okay. I am in the shade 170Y. Okay. It's brilliant. Oh, it is great. so good.
டெர்டர் அஃபோர்ட் பண்ண முடியல ரொம்ப இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நினைச்சீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் சைடுல இருக்கு. டெஃபினெட்லி கோ ஃபார் கேபியூட்டி. நல்ல குவாண்டிட்டி, சூப்பர் இட் லுக்ஸ். Oh, nice. Okay, thank you. Because this is again, I think it's very important to know. Okay, இதெல்லாம் try பண்ணலாம். It's just I 100% I know the feel of எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் வாங்கி முடிச்சுட்டு பில்ல பார்க்க அம்மா. ஸோ இந்த ஹை அண்ட் ப்ராடக்ட் தான் சூப்பர் அப்படின்றது வந்து ஒரு மித்துங்க. ஐ ஃபீல் ஒரு பிராண்ட்ல ஒன்று நல்லா இருக்கும். நம்மளோட இந்தியன் பிராண்ட்ஸே they are killing it now. They're doing a good job. On that note, எனக்கு வந்து கலர் கெமிஸ்ட்ரியோட லிப் crayons ரொம்ப ரொம்ப பிடிக்கும். I have told a lot of people, நிறைய தடவை நான் ஸ்டோரியிலுமே போட்டிருக்கேன். Brilliant. அதுதான் நம்ம வந்துட்டு ரொம்ப எப்பவுமே we don't have to look for international brands. Indian brands are coming up with really great products. நம்ம சொசைட்டியில் மேக்கப் பற்றின இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் மித்துனா நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? ஐ வுட் சே மேக்கப் ரொம்ப போடுறவங்க வந்து ஒரு மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறாங்க, அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்கன்ற ஒரு தாட் இருக்குது. ஐ ஃபீல் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டீபங்க் ஆகிட்டு வருது. திஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் லேயர்ஸ். ஏன்னா நம்ம சீரியல்லாம் பார்த்துருக்கோன்னா அந்த வில்லிங்க தான் நல்லா லிப்ஸ்டிக் போட்டுட்டு மாடர்னாக வருவாங்க. அப்படி இருந்தாலே அவங்க கெட்டவங்க. மெயின் கேரக்டர் will look so dull and simple and subtle. அவங்கள தான் நல்லவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது இருக்குது. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஏன்னா நான் இப்போ பார்க்குற நிறைய ஆண்டிஸ்லாம் இப்போ மேக்கப் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு. முன்னெல்லாம் பிரைட் மட்டும்தான் வருவாங்க, இப்போ க்ரூம்ஸும் மேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மேக்கப்ன்ற கான்செப்ட் கொஞ்சம் கூட ஓப்பன் அப் ஆகிட்டே வரது நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் சேஞ்சிங் ஸ்லோலின்னு தான் நான் சொல்லுவேன். பேசிக்கலி நம்ம மேக்கப் பண்ணுறது வந்து நமக்காக இட்ஸ் ஆக்சுவலி வெரி என்ஜாயபிள் ப்ராசஸ் இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ இது பண்ணி நம்ம சட்டிலாக இப்படி தான் இருப்போம் அப்படின்னு காமிச்சிக்க தேவையில்லை. யூ கேன் ஸ்டில் என்ஜாய் த ப்ராசஸ் ஃபார் யுவர் செல்ஃப் இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் இட் ஃபார் அதர் பீப்புள். ஒரு 5 minutesல நான் குயிக்காக அப்படியே டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். we all have that day. நம்ம தூங்கலை, ஃபுல் டே நான் வந்துட்டு உட்காந்து வேலை பார்த்தேன், படம் பார்த்தேன், என்னமோ பண்ணேன். ஆனால் நான் இன்னைக்கு மீட்டிங் போயே ஆகணும். ஐ ஹாவ் டு லுக் ஃப்ரெஷ் அண்ட் நாட் சோபர். என்ன பண்ணணும்? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஜென்ரலி 5 minutes தான் என்னோட மேக்கப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மேபி பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். பட் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பண்ணிங்கனாலும் 5 minutesல முடிஞ்சிடும். ஓகே, கரெக்டர் கன்சீலர் பவுடர் போட்டுருங்க. ஓகே, அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் இல்லைனா ஒரு டிர்டர் ஃபவுண்டேஷன் இல்லைனா ஒரு கேபியூட்டி ஃபவுண்டேஷனை போட்டுட்டு அப்புறமா பவுடர் போட்டுருங்க. டிர்டர் போட்டிங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு பவுடர் கூட தேவையில்லை. ஸோ இதை பண்ணிவிட்டு ஒரு மஸ்காரா போட்டுட்டு லிப்ஸ்க்கு போட்டுட்டு அதையே கொஞ்சம் சீக்ஸில் போட்டு ஐஸில் போட்டு கிளம்பிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுவே ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், ஆக்சுவலி அவ்வளோதான் ஆகும். கேட்க தான் நிறைய இருக்க மாதிரி. பட் நீங்கள் டீட்டெயில்டாக ஐ மேக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் டைம் ஆகும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரேபிட் ஃபயருக்கு மூவ் ஆகிறோம். ஓகே, one makeup product you can't live without. Right now it's Tinder foundation. Overrated makeup trend. ஐயோ, இது ரேபிட் ஃபயர்னா டக்கு டக்குன்னு சொல்லணுமா? ஆமா, பயங்கரமா ப்ரோமோ கொடுக்குறாங்க. அப்போ இந்த क्वेश्चंसலாம் முதல்ல எனக்கு கொடுங்க. பரவாயில்லை, அப்படியே சொல்லுங்க டக்கு டக்கு. எனக்கு ஓவர்ரேட்டட், அடுத்து அண்டர்ரேட்டட் மேக்கப் ப்ராடக்ட். இது ரெண்டு என்ன டாக்டர்? அதுக்கு பதில் நான் யோசிக்கிறேன். பஃபர் அது யோசிச்சு சொல்லுங்க, பரவாயில்லை. இத போட்டு விட்டுருங்க. ஓவர்ரேட்டட் மேக்கப் ட்ரெண்ட். ஓவர்ரேட்டட் மேக்கப் ட்ரெண்டா? வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், அதுதான் ஓவர்ரேட்டட். அண்டர்ரேட்டட் மேக்கப் ப்ராடக்ட் கேபியூட்டி ஃபவுண்டேஷன் 100% அண்டர்ரேட்டட். ஆசம், வாங்கிடுங்க. ஓகே, 5 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப் போடணும்னா என்னென்ன சூஸ் பண்ணுவீங்க? கன்சீலர், கரெக்டர், பவுடர், லிப்ஸ்டிக், ஐப்ரோ பென்சில். One makeup rule everyone should remember. Remove makeup before going to sleep. Super, very good, 100 marks. Makeup mistake you notice first on people. நீங்க அவங்கள பார்த்தனா தப்பா போட்டுருக்காங்க. I feel அந்த mismatch of foundation, concealer மாதிரி கிரேயா இருக்கும். I'll be like such beautiful skin. Product people skip but they shouldn't. அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஆனால் they should not skip this product. மேக்கப்னு வரும்போது do they skip powder? 100%. நீங்க இப்போ சொன்னீங்களா கரெக்டாக கன்சீலர் பவுடர் யாரும் போட மாட்டாங்க to fix it. Yeah, I think they skip powder because they don't understand that powder is required to seal the makeup. So I would say okay. Makeup step that actually changes the whole look. Eyebrows. True. Good skin or good makeup, what matters more? Good skin, for sure. Sunscreen under makeup, yes or no? Yeah. Celebrity makeup look you love. இப்போ ரீசெண்டாக யார் என்ன பண்ணான்னு தெரியலையே. யாருமே இப்போ ட்ரெண்டிங்காக இல்லையே. ஐ லவ் தீபிகா படுகோன். ஐ லவ் ஹர் மேக்கப் லுக்ஸ்.
Okay. One affordable brand you trust. K beauty. Product or technique? எது முக்கியம் மேக்கப்பை பொறுத்து? Technique. ஓகே. ஃபேவரட் லிப் ஷேட் ஃபார் டஸ்கி ஸ்கின், எஸ்பெஷலி இந்தியன் ஸ்கின்னுக்குனா ஒரு லிப் ஷேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும்னா என்ன லிப் ஷேட்? Darker shadesல I would say plum. It's very nice. ஓகே. ஹைலைட்டர் ஆர் bronzer? Highlighter. Brush, blender, finger, your choice. Tricky. Depends on what. நிறைய நேரம் நான் எது எங்கே வச்சிருக்கேனே தெரியாதனால ஃபிங்கர் தான். நம்ம கை தான் நம்மளை காப்பாற்றுவோம். So true. இதை தோறது இதை எடுத்து அப்படியே வைப்பேன் அப்படிங்கிறாங்க. Setting spray or setting powder? Setting powder. Okay. Because I think spray is very skippable. All right. Okay. So that's about it. So before we wrap, நான் வந்துட்டு முக்கியமாக கேட்கணும்னு நினச்சது. ஸோ ஹவு டு யூ ஃபீல் த ப்ரொஃபஷன் ஹஸ் இவால்வ்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஓகே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கன்சிடரும் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்ட் பட்டிங், ஹூ ஆர் கம்மிங் இன் டு திஸ் ஆர் ஹூ வாண்ட்ஸ் டு கம் இன் டு இட், they of course look up on people who have come from scratch. So உங்ககிட்ட கேட்கும்போது they might also feel more confident. So how it has evolved and what do you expect from people to like the way they treat you or upcoming makeup artist நீங்க கொடுக்குற ஒரு இன்சைட்னா என்னவா இருக்கும்? It's a great industry. Although it's very competitive, so many weddings are happening and you will have clients. Wedding will happen. Will happen forever. And it's not just wedding, right? We even work with celebrities. So there are several fields in makeup industry itself that you can choose and build. It depends on the hard work that you're putting in and how you're shaping your career. Adudane thavara, and you take up a mentor, shape it like that. Then it will definitely reward you, I feel. But mathapadi, how people are treating us, it has evolved a lot. Initially there wasn't much respect even within the family for them to accept. Now it is in a better place. People are aware that this is a very, mainly because we are well paid and they're aware, and we work with celebrities, so we are treated with a little bit of, that is also something that you carve for yourself. You have to put your foot down, you have to dress up in a certain way and show up so that people respect you, because not everybody can be taught respect. It is who they are. Yeah. So you need to demand respect in that space and you will get it. ஒரே ஒரு விஷயம் what I'm noticing is, see sometimes weddingனு வரும்போது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல அவங்க மெயினாக கை வைக்கிற இடம்ன்றது வந்து மேக்கப் தான். பிகாஸ் இப்போ வென்யூ கிட்டேயோ அவங்க கிட்டலாம் அவங்களால பார்கெயின் பண்ண முடியாது. ஸோ எங்களை தான் அவங்க இன் பர்சன் அந்த ஃபவுண்டரையே மீட் பண்ணுறாங்க. ஸோ தே ட்ரை டு பார்கெயின் அண்ட் கட் காஸ்ட் தேர். அண்ட் அந்த ப்ராசஸில் என்ன ஆகிடுது, சம்டைம்ஸ் இந்த அவுட் ஸ்டேஷன்லாம் போகும்போது எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரூம் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால ஒரு அந்த அவுட்புட்டே பாதிச்சிடும் அப்படி இருந்தால். ஸோ இஃப் பாசிபிள் நீங்கள் இந்த ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் டியூரிங் வெட்டிங் இருக்கு இல்லையா, அதில் நிட்பிக் பண்ணாமல் ஃபோக்கஸ் ஆன் த பிக் எக்ஸ்பென்ஸ் தட் யூர் ஸ்பெண்டிங் ஆன். ஸோ பிகாஸ் யூஆர் கோயிங் டு லுக் நைஸ் அப்படின்றது இவங்க கையில் தான் இருக்குது. So that's what I feel. That way you can take care of the makeup artist na na solluven. Okay. Yeah. No, that's actually I think it's very 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 important. Yeah. Yes, so thank you for sharing so much about makeup. And I think hopefully brides ku vandittu okay நம்ம இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்திருக்கும். And thanks for sharing your knowledge, which is very important. And on that note, you're definitely a very great makeup artist. Thank you so much. Yeah, thank you for hosting me. It's been a wonderful, it was like talking to a friend. So it was really good. Yeah, thank you. Bye.